UKG, it's really nice to see how our child has developed. She really enjoys coming to school and feels very comfortable here. This shows in her learning. We truly appreciate the teachers. Their activities and initiatives have helped her grow academically and personally. We are very happy that our child is part of this institution. Thank you. வணக்கம், எனது பெயர் பலராம். கோவை அஜனூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனது பேத்தி பிரத்யூஷா ஸ்ரீ இந்த பள்ளியில் எல்கேஜி படிக்கின்றார். அவர் இதே பள்ளியில் சென்ற வருடம் ப்ரீகேஜி பயின்றார். எனது பேரனையும் இதே பள்ளியில் அடுத்த வருடத்திற்கான ப்ரீகேஜி வகுப்பில் சேர்த்துள்ளோம். இந்த பள்ளி இட வசதி மிக்க விசாலமான இடத்தில் அமைந்துள்ளது. வெரி குட் ஆம்பியன்ஸ், அமைதியான சூழல், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். படிப்பை தவிர விளையாட்டு, இதர கலைகள் போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த பள்ளியில் ஏராளம். அவர்களை பட்டியலிட்டால் அனுமார் வால் போல் நீண்டு கொண்டே இருக்கும். இந்த எல்லா பெருமைகளுக்கும் காரணம் இந்த பள்ளியின் பிரின்சிபல் திருமதி மகேஸ்வரி அவர்கள். மிகவும் திறமைசாலி, மிக நல்ல முறையில் பள்ளியை வழிநடத்தி கொண்டு உள்ளார். மொத்தத்தில் இந்த பள்ளி ஒரு நல்ல பள்ளி, தரமான பள்ளி. வணக்கம். ஹாய், ஐ எம் மேகலா. என்னோட பையன் பேர் லித்விக் சேயோன். அவன் பாரதிய வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அச்சனூரில் வந்து யூகேஜி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ப்ரமோட் ஆகிருக்காரு. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், குட் அகாடமிக்ஸ் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே போல் அங்கே ஸ்கூலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க, நீட்னஸ் இருக்கும், ஒரு கிளாஸ்க்கு வந்து மினிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேர் பண்ணுவாங்க. எல்கேஜி அண்ட் யூகேஜி ரெண்டுலேயுமே வந்து டீச்சர்ஸ் வந்து என் பையன் மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. என்னன்னாலும் ஈவினிங் நாங்கள் பிக்கப் பண்ண போகும்போது டெய்லியுமே அவங்கள மீட் பண்ணி நம்ம பேசலாம். அண்ட் தென் அகாடமிக்ஸ் வைஸ் நல்ல அகாடமிக்ஸ் இருக்கும். அவங்களோட புக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நியர்லி சிபிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கும். எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம பசங்களையே செய்ய வைப்பாங்க. இப்போவே அவர் மேக்ஸ் கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், கிளாக் இதெல்லாமே வந்து முடிச்சிட்டாரு. கிளாக் எல்லாமே இப்போ டைம் பார்க்கலாம் நல்லா தெரியுது. இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பண்ணுறான். அது தென் தட் ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் கேஜிஸ்க்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல. பட் நாங்கள் ஈவினிங் பிக்கப் பண்ணும்போது பார்ப்போம். சிலம்பம், கராத்தே, அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்லித்தராங்க. இப்போ கேஜிலேயே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து இங்கிலீஷ் கிளப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு. அண்டு ஆஃப்டர் ஸ்கூல் ஹார்ஸ் 3 o'clock அப்புறம் 1 hour வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சிங்கிங், டான்ஸிங், யோகா, ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம அதில் என்ன கிளாஸ் வேணுமோ நம்ம 2 கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணி சேர்த்திக்கலாம். என்னோடய பையனை ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் சிங்கிங்கில் போட்டிருக்கேன். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கங்காட்டி. அதுக்கப்புறம் இது போக இடையில வந்து திருக்குறள் ரிசைட்டேஷன் காம்படிஷன், இங்கிலீஷ் ரைம்ஸ் காம்படிஷன், சயின்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, சயின்ஸ் காம்படிஷன் அந்த மாதிரி வந்து இடையில கண்டக்ட் பண்ணுறாங்க. என் பையனையும் எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுருவேன் நான். ஸோ ஹி காட் சர்டிஃபிகேட். ஸோ மோரோவர் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. அவனோட கெரியர், அவனோட எஜுகேஷன் வைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கூலில். தேங்க்யூ.